வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து சாரி வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுமே நம்ம வந்து இஸ்ரோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து எக்ஸாம் நம்மளுடைய இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், பார்க் இந்த ரிலேட்டடாக வந்து எக்ஸாம்ஸு, இன்டர்வியூ, ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் சப்மிஷன், செமினார், கான்ஃபரன்ஸ்னு அப்படி நமக்கு வந்து ஒர்க் மேலே ஒர்க் வந்துகிட்டே இருக்கிறதுனால என்னால் வந்து ஒரு ஃப்ரீ டைமில் வந்து என்னால் சிஸ்டத்தில் உட்காந்துட்டு ப்ராப்ளம்ஸை வந்து நான் வந்து எடிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேனுது. ஸோ அதனால் வந்து நம்மளால் பண்ண முடியல. பட் இன்கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக என்ன சிலபஸ்ஸு, அதுக்கான மெட்டீரியல் எப்படி, அது என்னன்றது வாட்ன்றதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுறேன். பட் என்னால் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. நான் வந்து ஓரலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடுவேன். பட் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க முடியாது. அது ஒரு ட்ராபேக் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இஸ்ரோ விஎஸ்எஸ் உடைய ஸ்கில் டெஸ்ட் அனுபவம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ். ஓகேவா? இதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இதுக்கான ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2025 வந்து எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எக்ஸாம் வந்து நடத்தியிருந்தாங்க. டிசம்பர் மந்த்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ சமீபத்தில் மார்ச், ஏப்ரல் அந்த பிட்வீனில் வந்து நமக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கான அலாட்மெண்ட்டும் இன்டர்வியூக்கான டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளும் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக கேரளா, சரிங்களா? ஸோ கேரளா திருவனந்தபுரம் வள்ளிமலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து ரீச் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ சில இடத்துல ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப டிலேவும் ஆயிடுச்சு. ஸோ வெயிட்டிங் சிக்னல்ஸ்லாம் நிறையா ட்ரெயின்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தனால ஸோ நம்மளால் வந்து நம்மளோட ட்ராவலே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20 சம்திங், 21, 20 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எக்ஸாமுக்கு முன்னாடி. இப்போ வந்து எக்ஸாமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா 28 கிலோமீட்டர் வந்து அவுட்டரில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருவனந்தபுரம் நார்த்தில் இருக்கக்கூடிய வேலி ஸ்டேஷன்லேயே போட்டிருந்தாங்க. ஓகேவா? வேலினா ஏடிஎஸ் சர்க்கிள் விஎஸ்எஸ் உடைய கேம்பஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் அங்கே வந்ததுனால ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. சரி, ஒரு அளவுக்கு அந்த பக்கம் போயிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் சென்டர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு பிஃபோராகவே நான் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ அது ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ எக்ஸாம் அன்றைக்கி என்னுடைய ஆல் டிக்கெட், ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறமா அட்மிட் கார்டு இதெல்லாமே நம்ம கொண்டு போயிருக்கணும். இதெல்லாமே செக் பண்ணாங்க. ஓகே, கம்ப்ளீட்டாக வந்து எந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமே அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணல. ஒரு சின்ன பேப்பர் கூட அவங்க அலோவ் பண்ணலை. ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறோம். எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே பயோமெட்ரிக்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஐரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு ஸோ ரூம் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே போனால் ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, காலேஜஸ் லெவலில், ஸ்கூல் லெவலெலாம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ எஸ், அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வரும்ன்றதை வந்து அவங்க அதே மாதிரி பேப்பரில் எழுதி அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன மெத்தீரியலில் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் எழுதிட்டு இருந்தோம்னா அதே மாதிரி தான். என்ன அங்கே வந்து நம்ம என்ன ப்ராக்டிக்கல் பண்ணமோ இந்த ப்ராக்டிக்கல்லேருந்து ஸோ இந்த 10 கொஷின்னா 10 கொஷின்லேருந்து ஏதோ ஒரு கொஷின் வந்துடும் நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் அங்கே வந்து நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து குரூப்பாக இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து அந்த அந்த பிரின்சிபல், ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து கேட்டாங்க. இப்போ வந்து எனக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஜீனர் டயோட் அண்ட் வெர்னியர் கலிப்பர். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஈஸியாக இருந்தாலும் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஸோ அதுக்கான ஜீனர் டயோடோடைய இது கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அவுட்டர் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே நாம் தான் சால்ட்ரிங் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அது வந்து சர்க்யூட்டை வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சால்ட்ரின்ஸ் எல்லாம் பண்ணி சர்க்யூட்டை வந்து ஸோ அது உள்ள என்னோட அட்வான்டேஜ்னால் அது வந்து ரொம்ப சின்ன காம்போனன்ட்ன்றதுனால ரொம்ப மைனூட்டாக வந்து சால்ட்ரிங் வைக்கும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இவ்வளோ வரைக்கும் போச்சு. ஓகே, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ப்ராசஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 1 ஹவரில் வந்து முடிக்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் 1 ஹவரில் முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்ரேட்டஸு, அதோட
அதோடைய பிரின்சிபல் என்ன, அதோடைய அப்ளிகேஷன் ஓரியன்டா என்ன, நீங்கள் ஸ்கூல் லைஃப்பில் எப்படி அது அப்ராக்டிஸை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, ஸோ இதோடைய ஃபியூச்சர் என்ன, இதெல்லாம் பற்றினா கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து வெர்னியர் கழிப்பில் வந்து அந்த லீஸ்ட் கவுண்டோடைய மதிப்பு என்னன்றது வந்து ரொம்ப நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அதுதான் வந்து அந்த எக்ஸாமோடைய ரொம்ப ஹைலைட்டாக போயிடுச்சு. எனக்கு ரொம்ப அங்கே இதாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த 0.02 அந்த எம்எம்ன்றத வந்து நான் மறந்துட்டேன். சரிங்களா? ஸோ இது இல்லாதனால என்னால் வந்து ஆன்சர் போட முடியல. நமக்கு வந்து வேல்யூ கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா 2 × 10³ 4 அந்த சம்திங்கில் வந்து வேல்யூ கொடுத்ததுனால நான் அந்த வேல்யூ வந்து நான் டைரெக்டாக போட்டுட்டேன். ஆனால் அங்கே வந்து சென்டிமீட்டரில் மில்லிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணி போட்டதுனால அதில் கொஞ்சம் டிஜிட்டல் கன்ஃபியூஷன். ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்டாங்கன்னா, அந்த வெர்னியர் கழிப்போட லீஸ்ட் கவுண்ட் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுவீங்க? இன்கேஸ் எரரே வரலன்னா நீங்கள் என்ன அப்படி எரர் வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கான நிறைய எரர்ஸ் வருது அப்படின்னும்போது அதுக்கான ஆவரேஜ் எப்படி எடுப்பீங்கன்றதை பற்றினலாம் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து ஜீனர் டயர்லையும் அதுக்கான டயக்ராம், அதுக்கான சிஆர்ஓடைய அவுட்புட் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, பொலைட்டாக, ரொம்ப ஹெல்ப்ஃபுல் மைண்டடோட அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஃபிசிக்ஸ் ஆஸ்பிரியண்ட்டும் இந்த மொமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். சரிங்களா? எக்ஸாம் குவாலிஃபை ஆகுங்க. ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ அக்யூரசி வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த கொஷின் கன்ஃபார்ம் இது தான் ஆன்சர்னு தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், இல்லை அட்டன் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நிறைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100% அட்டன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் அட்டன் கொடுத்தவங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? அந்த சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். சரிங்களா? ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபர்தராக உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை வந்து டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூடியூப் அக்கௌண்ட்டை கொஞ்சம் நான் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு இஸ்ரோ சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. நம்ம உடனுக்குடனே உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இல்லை அதுக்கான வீடியோ வந்து நான் டைம் எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இனி நம்ம வரக்கூடிய சேனலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸாம் போகிற இடத்துல கூட சின்ன சின்ன விலாக்ஸ் அந்த ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களுடைய ஐடியா எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.